புளிசாதம் விடவே மாட்டேங்கிற. ஏன்டி பசிக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா, வேணும்னா நீயும் சாப்பிடுவா. இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாடி, நீயே சாப்பிடு. சீக்கிரம் வாடி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நீ தானே இன்னும் சோத்தை தின்னுட்டே உட்காந்துட்டு இருக்கற. இந்த புளிசோறு எங்க தான் போகுது, இங்க தான் இருக்கும். வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த அக்காங்கள் எங்கடி? அவங்க 3 பேர் ஊர் சுத்தி பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்னுட்டு இருக்காங்கடி. இன்னும் காணோம் திட்டிட்டு இருக்காங்க. எங்க வந்தாலும் உங்க 2 பேர்த்தனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்குது உங்க அண்ணி வேற. போலாம் இரு. இவன் வேற இன்னைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், ரூம்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வெளியே போகலான்னு கூப்பிட்றான். நான் கூட நாளைக்கு தான் போகலான்னு நினைச்சிட்டு சோத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபோன் பண்றான். ஏய், அந்த பையன் ஃபோன் பண்ண 1 மணி நேரம் ஆச்சு. நீ பாட்டுக்கு இவ்வளவு நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போற நேரத்துல சோத்தை போட்டு உட்காந்துட்டு சரி தின்னுட்டு வா. ஐயோ, இவ்வளவு எனக்கு சேர்த்து திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அதான் இங்க போறோம்ல, அந்த அரண்மனையில என்னமோ லைட் எல்லாம் சாயங்காலம் நேரம் போடுவாங்களாம். நைட்ல அது 7 மணிக்கு போட்டுட்டு அப்புறம் எரியுமாமா. அப்பதான் போய் பார்க்க முடியுமாமா. பகலெல்லாம் அது தெரியாதாமா. அதனாலதான் அந்த பையன் சொல்லியிருக்கிறான். நீ என்னடான்னு இன்னும் தின்னுட்டே இரு, சீக்கிரம் வாடி. சரி போலாம் இரு. 2 வாய் அள்ளி போட்டுட்டு வரேன். இந்த பையங்கள வேற எங்க இருக்குது? அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையா? அவங்க பேக் இங்க இருக்குதா இருக்குது? அதெல்லாம் அவங்க துணிமணியாலே பொண்ணு மாத்தல போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோட தான் வர்றாங்களாமா. எல்லாம் நாளைக்கு தான் மாத்துவாங்க. இப்பெல்லாம் இங்கே இருக்கட்டு, வந்து கூட எடுத்து கொடுக்கல. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரமே இல்லை. நீ சீக்கிரம் வா. நான் இப்போ தனியாக போனாலும் என்னை பிடிச்சி திட்டுவாங்க. இன்னும் கூட்டிட்டு வரலையான்ட்டு. வாடி சீக்கிரம் அள்ளி போட்டுட்டு. சரிடி போலாம். யாரடி போன்ல? டொப்பிக்காரன் தாண்டி. நீ சீக்கிரம் தின்னுட்டு வாடி, நான் பேசக்குள்ள. ஹலோ நிலா, என்னடி போயிட்டீங்களா இல்லையா? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. இப்பதான் வந்து சேர்ந்தா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி போயிட்டீங்களா இல்லையான்றதான் கூப்பிட்டேன். சரி நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. சரி வைக்கிறேன். சரியா டொப்பி, நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. நான் ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காத, சரியா? அம்மா உங்க அம்மா இங்க வந்தாங்களா இல்லையா? இல்லை அம்மா இன்னும் வரல. அது சரி, உங்க அம்மா வர மாதிரி தெரியல. சரி அவங்க அங்கேயே இருக்கட்டும். நீ பார்த்து ஒழுங்கா இருயா. நாளைக்கு ஃபோன் பண்றேன், சரியா? பாரு, நான் ஒழுங்கா இருக்கணுமாமா. சரி நீ பார்த்து இரு, என்ஜாய் பண்ணிட்டு வா. வைக்கிறேன். சரியா டோப்பி. என்னடி பேசி முடிச்சிட்டியா? கிளம்பலாமா? பேசியாச்சு சிம்பிளா. சரி வா போலாம். வா, அந்த அக்கா வேற திட்ட போறாங்க. வா. என்ன சென்னி, ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குது உனக்கு? பரவாயில்ல கிருஷ்ணா. ஏன்டா மச்சான், நீ வேணா இன்னொரு ரூம் போட்டுக்க வேண்டியதானடா? எதுக்குடா? ஆல்ரெடி 3 ரூம் எடுத்துருக்குல்ல, போது விடு. இல்லடா, உனக்கு சிஸ்டருக்கு வேணா தனி ரூம் போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ப்ரோ. நான் தான் சொன்னேன் நான் அவங்க கூடயே தங்கிக்கிறேன்னு. ஆமாடா ஜெனி, வீட்லயே சொல்லிட்டா. சரி எத்தனை பேர் போறான்னு பார்த்துட்டு, அதுவும் இல்லாம 3 ரூம் தான்டா இருக்குது, வேற ரூம் இல்ல. உனக்கு ஏதாவது ரூம் வேணுமா? ஆமா, நான் ரூம் எடுத்து என்னடா பண்றேன், எனக்கு எதுக்கு தனி ரூம்? போதும் உங்க கூடயே ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஜெனி, அவுட்டிங் போலான்னு சொன்னா என்ன ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? சொல்லிட்டு வந்தியா அவங்க கிட்ட? சொல்லிட்டு தான் வந்த கிருஷ்ணா. சிம்ரன் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பலான்னு படுத்துட்டு இருந்தா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சு ஜெனி, போயிட்டு திரும்பி வரணும்ல ரூமுக்கு. நான் என்ன பண்றது, நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி இன்னொரு வாட்டி நீ போய் பார்த்துட்டு வா. நான் இந்த பசங்க சேட்டைக்கு தாங்க முடியல ஜென்னி. நான் போய் அவங்க ரெடி ஆயிட்டாங்களா என்னன்னு பாக்குறேன். நீங்க போய் இவங்களை பார்த்து இங்க ரிசப்ஷன் கூட்டிட்டு வந்துரு வெளியே, சரியா? ஓகே கிருஷ்ணா. டேய், அவனுங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு தாண்டா நின்றுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்கள தாண்டா காணா ஒருத்தரையும். சரிடா மச்சான், நம்ம எப்படி வேன்லயே போலாமா இல்ல ஏதாவது ஆட்டோ ஏதாவது பிடிச்சிக்கலாமா இங்கிருந்து? பக்கத்துல தான்டா பேலஸ் இருக்குது, எதுக்கு வேன் எடுத்துட்டு போய் அங்கெல்லாம் பார்க்கிங் பண்ண முடியாதுடா. பேசாம நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 15 மெம்பர்ஸா? சரிடா, 5 பேருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலாம். 3 ஆட்டோ வேணா புக் பண்ணிக்கலாமா? அப்படியே மச்சான் ஆட்டோலயே போய்க்கலாமாப்போ? சரிடா, அப்போ ஆட்டோல புக் பண்ண அவசியம் இல்லை, இங்கே வெளியே நிறைய ஆட்டோ இருக்குது. போறப்ப 3 ஆட்டோ பிடிச்சிக்கலாம், சரியா? சரிடா மச்சான். சரி உங்களை கூட்டிட்டு வா, நான் ஆட்டோ பிடிச்சி வைக்கிறேன், வந்தது கிளம்பிடலாம். சரிடா மச்சான். ஓ, இவங்க வேற என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த அத்தை ஃபோன் பண்ணி என்ன நேரமாச்சு இன்னும் காணோம் பாரு. சும்மாதான் ஐயா, நீ வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தேன், அதனாலதான். சரி வா சிம்ரன், ரெஸ்ட் எடுத்ததுல போது, வா கிளம்பலாம். நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அண்ணா வேற ஃபோன் பண்ணிட்டாரு. உங்க அண்ணி வந்து சொல்லிட்டு போறாங்க மறுபடி. எந்திரச்சு வா. சரி போலாம் நடங்க. அப்போ என்ன பூமாரி, உனக்கு பரவாயில்லையா? வாமிட் எடுத்துட்டு இருந்தா வரும்போதெல்லாம். இப்ப பரவாயில்லையா பூமாரி? இப்ப பரவாயில்லம்மையா. சரி சீக்கிரம் வாங்கடி, போற வழியில பேசிக்கலாம். இப்போ எங்க போற சோனினமா? பேலஸ் காமாடி. பேலஸ்ல இப்பெல்லாம் லைட்டிங் போட்டுருப்பாங்களாமா. அது இந்த டைம்ல போய் பார்த்தா நல்லா இருக்குமாமா. அங்கதான் போறோம். ஓ அப்படியா, அங்கதான் போறோமா? என்னக்கா இங்க இருந்தே பார்த்துட்டே இருக்கீங்க? அதான் பாரு நிலா, இதுதான் அரண்மனையா? அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது இங்க இருந்து பார்த்தா. கண்ணவே பறிச்சிரும் போல. ஆமாக்கா, நான் இங்க வந்து பாப்பான்னு கூட நினைச்சே பார்க்கல. வாரம் எப்படி எல்லாம் இருக்குதுன்ட்டு. ஆமா, இதெல்லாம் பார்க்காம தான் எப்ப பார்த்தாலும் காடு மேடு சோறு குழம்புன்னு அடுக்கிட்டே உட்காந்துட்டு வயக்காட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா தானே தெரியும் ஊருக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் சொல்றது, அடிக்கடி எங்கேயாச்சும் போகணும்னு. எங்க நாங்க சொன்ன கேக்குறீங்க? அப்புறம் பொழப்பு வேண்டாமா, சோறு திங்க வேண்டாமா? இவ்வளவு ஒருத்தி எனக்காதான் வருவாங்க. சொல்றப்பெல்லாம் வர முடியுமா? சும்மாவா வருது பணம்? எல்லாம் செலவுனால தானே பார்க்க முடியுது. அதுக்கு சம்பாதிச்சாதான் ஆகும். ஏன் காளிமாக்கா? ஆமா, அவங்களுக்கு என்ன அவ்வளவு இதுதான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும் தான் தெரியும்.
வேற என்ன தெரியும்? சரி சரி வாசி, அங்க பக்கத்துல போய் பார்க்கலாமா? அங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமாக்கா? ஏக்கா அப்படி கேட்குறீங்க? அங்க வாங்க, எத்தனை பேர் அங்க முன்னாடி போய் நின்று பார்த்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. வாங்க, இங்க இருந்து பார்த்தாலே இப்படி இருக்குதுங்கிறீங்க, பக்கத்துல வந்து பாருங்க எப்படி மினுமினுப்பா இருக்கும் பாருங்க. அங்க போய் எல்லாரும் ஒரு போட்டோ பிடிச்சிக்கலாம் வாங்க. இதெல்லாம் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குதுக்கா. என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டீங்க? நடந்து போகலாம் இன்னும். என்ன நீங்களே நின்றுட்டீங்க? வாங்க. நடக்க முடியலையா? தூக்கிட்டு போகணுமா உங்களா? வந்துட்டாளா? எதையோ நீ என்ற வாய் தளரிட்டே இரு. அப்படியே நீ தூக்கிட்டு போயிரு வேண்டி. நோட்ட நாயம் பேசிட்டு எங்க வந்தாலே அப்புறம் எங்க போனீங்க? எங்களுக்கு தெக்க வடக்கதுன்னு தெரியாது, நாங்க எங்க போறது? கூட யாரோ ஒருத்தர் வந்தாதான் ஆகும். ஆமா சின்னப்புள்ள, யாரோ ஒருத்தர் வந்தாதான் தெரியாம இந்த புள்ளைங்கள எங்கடி போனாங்க? ஒருத்தர் கண்ணிலேயே காணா. வண்டி விட்டு இறங்காதல இருந்து புள்ளைங்களே வாக்கவே இல்லை போனானு. ஆமா, இந்த பசங்களுக்கு காணா, இவனுக்கு வேற எங்க போனாங்கன்னு தெரியல. நீ பாத்தியா சின்னப்புள்ள? ஆட்டோல கூட அவங்க வேற ஆட்டோல வந்தாங்க, நம்ம தனியா ஒரு ஆட்டோல வந்தோம். அவங்கெல்லாம் அங்கங்கே சுற்றி பார்க்க போயிட்டாங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களாம் வந்துருவாங்க. வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நான். சின்னப்புள்ள, அந்த புள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாதடி. எங்கேயாவது தொடர்ந்து போயிட போறாங்க. கூட்டம் பாரு எக்கச்சக்கமா இருக்குது. எங்கேயாவது காணாம போயிட போறாங்கடி. ஓ, அதெல்லாம் உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் காணாம போக மாட்டாங்க. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? எல்லாம் பெரிய பிள்ளைங்க தான். அதெல்லாம் கையில் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. காணானா அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்களும் சுற்றி பார்த்துட்டு வந்துருவாங்க. வாங்க, அதெல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. அங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்க, நாமளும் போய் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க. அவங்க அப்பா வேற வரும்போதே சொல்லி விட்டாரு, பிள்ளைங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, தனியால விட்டுறாதான்ட்டு. ஏதாச்சும் நான் அங்கே போய் பதில் சொல்ல வேண்டிய உங்களுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. பாருங்க, அதில் அங்கே தான் நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. வாங்க வாங்க, நாமளும் போகலாம். ஆமாக்கா, தான் அங்கே தான் இருக்கிறாங்க. வாங்க போகலாம். என்ன சீதா, எல்லாம் முன்னாடி போகாம இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னக்கா தெரியும், இதை இந்த பக்கம் தான் போக சொல்றாங்க. வாங்க, பிள்ளைங்களும் அங்கே தான் நின்று இருக்கிறாங்களா இருக்குது. எப்படி வேணாலும் போகலாம். நீ போங்க, சுற்றியுமே லைட்டிங் போட்டிருப்பாங்க. எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்கும். போங்க போங்க. அடியே சின்னப்புள்ள, அங்கே பேலஸ் முன்னாடி நான் நிற்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடு. ஏன்டி நீ செல்ஃபி எடுக்க வேண்டியதானே அப்போ? செல்ஃபி எடுப்பேன், இருந்தாலும் ஒரு நீட்டாக ஒரு நல்ல ஃபோட்டோவை எடுத்து கொடு. என் சிம்ரன், நம்ம 4 பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து சொல்லி அண்ணிக்கிட்டேன். சரி சரி, இது சொல்கிறேன். அண்ணி அண்ணி என்ன சிம்ரன், என்ன வேணும்? அண்ணி, எங்கள் 4 பேரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே, 4 பேர் சேர்ந்து நில்லுங்க. எடுத்துட்டு சிம்ரன், ஜெனிகா அப்படியே என் ஃபோனுக்கு அனுப்பி வைங்கக்கா ஃபோட்டோ. ஓகே மாயா, நீங்க எல்லாரும் ஒரே குரூப் தானே? குரூப்ல போட்டு விட்டுட்டா? குரூப்ல எல்லாம் போட வேண்டாக்கா, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நீங்க எனக்கு தனியா அனுப்பி வைங்க. சரிங்க, நீ மாயாக்கே அனுப்பி வைங்க. எனக்கு அனுப்பிட்டு பரவாயில்ல, நான் ஃபோனில் இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே சிம்ரன், மாயாக்கு அனுப்பிடுறேன். சோனி, இங்க நல்ல வெளிச்சமா இருக்குல்ல, லைட்டிங் எல்லாம் போட்டது அப்படியே ஜிகிஜிகுங்குது. சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமா குமாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா உள்ள போய் பார்க்கணும் போல இருக்குது. அப்போ விடுவாங்களா போறதுக்கு? சோனி, இப்பெல்லாம் விட மாட்டாங்கடி. இதை பகல் டைம்ல தான் வரணும். அப்போ வந்து உள்ள போய் பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பார்ப்போம்ல. ஆமாம், எனக்கு இப்போவே பார்க்கணும் போல தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் தான் போக முடியும்னு சொன்னார் எங்கள் அண்ணா கூட. அப்போ நாளைக்கு காலையில் வரலாமா இங்கே பார்க்கறதுக்கு? தெரியல சோனி, எனக்கு இப்போ இந்த டைமில் இங்கே வரலான்னு சொன்னார். நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆமா சிம்ரன், கரெக்டாக தான் சொன்னேன். அவர் பாரு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே உடனே இன்னைக்கு திடீர்னு வெளியே போகலான்னு சொல்லிட்டாரு. சரி, நாளைக்கு வேற என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ தெரியல. எனக்கு என்னமோ அநேகமா நாளைக்கு ஏதோ ஜூக்கு தான் போவேன்னு தோணுது சோனி. அங்கதான் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஜூக்கா? அப்ப இங்க வர மாட்டோமா? வரலாம், இங்கேயும் வரலாம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு வேணா இங்கே வரலாம், இல்லாட்டி இங்கே போயிட்டு அங்கே போகலாம். ஜூக்கெல்லாம் போனா ஒரு நாள் ஆயிடும் சோனி. சரி விடு சோனி, எப்படி இருந்தாலும் வருவோம்ல. வருவதா? சரி, நாளைக்கு என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்னக்கா, பிள்ளைங்க இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க மருமக மட்டும் தான் நிற்கிறான். அதானே ஜெனிமா, என்ன இவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்க அதுக்குள்ள? இதாண்டி அந்த சைடு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, அந்த பக்கம் போயிருக்காங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி, பார்த்துட்டு இருங்க, நானும் அவங்க கூடயே இருக்கேன். சரிம்மா ஜெனி, என் பிள்ளைங்களை கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோ. அங்கே இங்கே எங்கேயாச்சும் போயிடுவாங்க, ஒரு வழி தெரியாம எங்கேயாச்சும் மாறி போகிறாங்க. நீ கொஞ்சம் கூடிய இரு சாமி. ஓகேங்க ஆண்டி. கிட்ட வந்து பார்த்தாலும் இன்னும் அப்படியே மினுமினுப்பா இருக்குது. இந்த லைட் கலருக்கும் இந்த அரண்மனைக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஏக்கா? என்னமோ சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி தானே காமிச்சாங்க. இப்போ நேர்லயே வந்து பார்க்குறோம் ஏக்கா, நல்லா இருக்குது. வாங்க. ஆமாம் பாருக்கா, நாமெல்லாம் ஏதோ படத்துலையும் டிவிலையும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நேர்லயே பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்குது ஏக்கா. சரி சரி, எப்படி இப்படியே பேசிட்டே இருப்பீங்களா? இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. வாங்க போகலாம் அந்த பக்கமெல்லாம். எப்படி திரும்பி பார்த்தாலும் இந்த ஜொலி ஜொலிப்பு தான் இருக்குது. கால் வேற வலிக்குது நீலா. எவ்வளோ நேரம் தான் சுற்றிட்டே இருக்கிறது? சித்த நேரம் எங்கேயாச்சும் உட்காரலாம். அப்படியா? நான் இன்னும் நிறைய ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். எனக்கு தாண்டி கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. அது வண்டியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்தோமா, அதான் கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் வேணா போய் ஃபோட்டோவெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க. நாங்கள் சித்த நேரம் இங்கே உட்காரட்டுமா? இங்கே நல்லாவே இருக்குது உட்காரத்துக்கு. வாரம் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நான் சும்மா அதுக்கு போயிட்டே இருக்கிறோம். சித்த நேரம் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். நல்லா இருக்குதுல்ல? ஆமாடி சின்ன பிள்ளை, எனக்குமே உட்காரணும் தான் இருக்குது. காப்பி எங்கேயாவது கிடைக்குமாடி? ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல?
சரிக்கா, காத்து குடிக்கணும்னா வாருங்க. இந்தாங்க வித்துட்டு வருவாங்க, சைக்கிள் எல்லாம் வரும், சுக்கு காப்பி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வருவாங்க, வந்தா வாங்கி குடிக்கிறீங்களா? நானும் சின்ன பிள்ளை அந்த பக்கம் போய் போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இங்கெல்லாம் கொண்டு வருவாங்களா? எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம். உங்களுக்கு ஜூஸா தண்ணி வேணுமா, காஃபி டீ எல்லாமே கொண்டு வருவாங்க. சாப்பிட்ற ஸ்நாக்ஸுங்க அது இது எல்லாமே கொண்டு வருவாங்க. சரி சரி, அப்ப நாங்க வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். சரியா, நீங்க போயிட்டு இங்கே வாங்க. எங்களுக்கு அப்புறம் வழி தெரியாதடி, வந்து கூட்டிட்டு போங்க. கரெக்டா? நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கே உட்காந்துட்டுமா? சரிக்கா, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க, பத்திரமா இங்கே தான் இருப்பீங்க. நானும் சின்ன பிள்ளைல அதான் இங்கே தான் பக்கத்துல தான் போறோம். சரியா, அப்படியே பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் போயிடலாம். எனக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கணுங்க இருக்குது. அப்பதான் நாளைக்கெல்லாம் சுத்தி பார்க்க முடியும். சரியாக்கா? சரிடி, அதாவது நான் ஃபோன் பண்றேன், ஃபோன் எடு. சரியா? சரிக்கா சரிக்கா, இதான் ஃபோனால என்ற சுடிதார் பேக்கெட்ல தான் போட்டு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ரிங்கு சத்தம் கேட்டதும் உடனே எடுத்துருவேன். சரியா, நீங்க இங்கே உட்காந்துட்டு இருங்க. நான் அந்த பக்கம் காப்பிக்காரன் இருந்தா கூட நீங்க அனுப்பிக்கிறேன். நீங்க வாங்கி குடிச்சிட்டு பேசிட்டு இருங்க. ஆமாடி நீலா, கொஞ்சம் திறந்து அனுப்பிவிடு, தலையெல்லாம் வலிக்குது. ரூம்ல போய் குடிக்கிறதுக்கு லேட் ஆகும். இங்க ஒரு காப்பி கிடைச்சா குடிச்சா நல்லா தான் இருக்கும். சரியா, நீங்க பாத்தீங்கன்னா அனுப்பிவிடுங்க. இந்த பக்கம் நாங்க வாங்கிக்கிறோம். சரிக்கா, அனுப்பி வைக்கிறேன்.